திருச்சி அருகே பரபரப்பு. பள்ளி முதல்வர் அறையின் ஜன்னல் கம்பியை அறுத்து ரூபாய் 12 லட்சம் கொள்ளை. மோப்பனாய் நிலாவுடன் போலீசார் தீவிர விசாரணை. திருச்சி மாவட்டம் புலிவலம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நள்ளிரவில் புகுந்த கொள்ளையர்கள் பள்ளி முதல்வர் அறையின் ஜன்னல் கம்பிகளை அறுத்து அலுவலக அறையிலிருந்து ரூபாய் 12 லட்சம் ரொக்கம் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரிலிருந்து திண்ணனூர் செல்லும் சாலையில் கரட்டாம்பட்டி பகுதியில் ராகவேந்திரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 730 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை 8:30 மணியளவில் வழக்கம் போல பள்ளியின் பாதுகாவலரான செல்வராஜ் என்பவர் பள்ளி முதல்வர் அறையை திறக்கச் சென்றுள்ளார். அப்பொழுது அறையின் கண்ணாடி கதவு மற்றும் ஜன்னல் உடைக்கப்பட்டு கதவு திறந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அவர் பள்ளி முதல்வர் கலைவாணிக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த பள்ளி முதல்வர் அலுவலகத்தை பார்த்த பொழுது பள்ளி மாணவர்களிடமிருந்து சீருடைக்காக வசூல் செய்யப்பட்டிருந்த பணம் மற்றும் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணம் என கேஷியர் டிராயரில் இருந்த ரூபாய் 12.80 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இது குறித்து புலிவலம் காவல் நிலையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புலிவலம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நேற்று இரவு பள்ளியின் பின்புறம் உள்ள ரெடிமேட் காம்பவுண்ட் சுவரின் 2 சிமெண்ட் பலகைகளை உடைத்து கொள்ளையர்கள் உள்ளே புகுந்துள்ளனர். பின்னர் பள்ளி முதல்வர் கலைவாணி அவர்களின் அறையிலிருந்து ஜன்னல் கம்பிகளை அறுத்து துணிகரமாக உள்ளே நுழைந்துள்ளனர். அங்கு முதல்வர் அறைக்கு அருகிலுள்ள அலுவலகத்தில் கேஷியர் டிராயரை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த 12.80 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து ஜியபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் கதிரவன் நேரில் வந்து சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். மேலும் தடய அறிவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விரல் ரேகைகள் மற்றும் முக்கிய தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. விசாரணையின் ஒரு பகுதியாக வரவழைக்கப்பட்ட மோப்பனாய் நிலா கொள்ளை நடந்த இடத்திலிருந்து மோப்பம் பிடித்தவாறே அருகில் உள்ள காட்டு பகுதிக்குள் சிறிது தூரம் ஓடி சென்று நின்றது. இச்சம்பவம் குறித்து புலிவலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பள்ளியின் பாதுகாவலர், அலுவலக பணியாளர்கள் மற்றும் பள்ளி முதல்வர் ஆகியோரிடம் தனித்தனியாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து ரூபாய் 12.80 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக துறையூரிலிருந்து செய்தியாளர் மணி.